ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு உளுந்து தேவையில்லை, மாவு புளிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி கூட. சட்னி குழம்பு எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பராக இது வெறும் வாயிலே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசி வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து புழுங்கல் அரிசி வந்து 2 கப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டம்ளரில் யூஸ் பண்ணாலும் சரி, மெஷரிங் கப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் கூடவே அதே கப்பில் 2 கப்பு பச்சை அரிசியும். இதுவும் ரேஷன் அரிசி தான். புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் சமமான அளவில் இருக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நார்மல் ரேஷன் அரிசி தான். இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 2 தடவை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு மாவை அரைச்சே வச்சுருக்கேன். இது வந்து 4 மணி நேரம் ஊற வைக்கலாம், இல்லைனா நைட்டு ஊற வச்சு மார்னிங் கூட அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அதை வந்து நல்லா 4-5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ எப்படி வேணால் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதை நான் இங்கே ஒரு ஓரமாக வைக்கிறேன். இப்போது இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்த்து போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுருங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துனதும் கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை. அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு 10-12 வந்து நல்லா ஒளிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் நம்ம நல்லா இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது. தண்ணியே இல்லாமல் ரிவர்ஸ் மோடில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு குத்தி எடுக்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருந்தால் போதும். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஜஸ்ட் இருந்தால் போதும், ரொம்ப அரைக்க தேவையில்லை. இப்போது இது வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இந்த மாவில் வந்து ஃபுல்லாக இதை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதை போட்டுட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவோடு சேர்த்து. இதெல்லாம் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்த அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் எந்த மாதிரி மாவு அரைப்போமோ அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போது இது சுடுறதுக்கு இங்கே ஒரு தவா ஹீட் பண்ணிட்டேன். தவா ஹீட் பண்ணக்கப்புறம் மாவை ஒரு 2 கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி போடுங்க. நம்ம நார்மலாக தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மேலாப்பில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய், நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சைடில் விட்டுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு அந்த மேலேயும் அந்த ரொட்டிக்கு மேலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்த உடனே நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டும் அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய்னா நம்ம ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் அந்த கரண்டியில் ஓட்டியிருக்கோம்ல அந்த எண்ணெயே இருந்தால் போதும், ஜஸ்ட் தேய்ச்சி விட்டால் போதும். இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு ரொட்டியும் நான் போட போகிறேன். அதே மாதிரி போட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இந்த ரொட்டியை சுட்டு எடுத்தோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. இது வந்து சட்னி குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து வெறும் ரேஷன் அரிசியில் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரொட்டி செய்யவே முடியாது. நல்ல டேஸ்ட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். 2 சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வித்தியாசமான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.